இந்து முஸ்லீம் அப்படி யாருமே இங்கே யாருமே அப்படிலாம் பிரித்து பார்க்குறதில்ல. எல்லாருமே ஒரே மாதிரியாக தான் இருக்காங்க. இது இந்த கட்சியை பண்ணுறது தான் நினைக்கிறேன். தேவையில்லாத வேலை இதெல்லாம். இது வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வரலை. இப்போ இந்த வாட்டி தான் புதுசாக வந்திருக்கு பிரச்சனை. இது வரைக்கும் இந்து முஸ்லீம் வந்து ஒற்றுமையாக தான் இருக்காங்க. இது வரைக்கும் இருக்காங்க, இப்போ வரைக்கும் இருக்காங்க. யாரும் எந்த பிரச்சனை கொண்டல. இது யாரோ புதுசாக இந்த பிரச்சனை வந்து கிளப்பி விட்டுருக்காங்க. மற்றபடி அவங்களாம் யாரும் எதுவும் இந்த ஆடு வெட்டுறது கோழி வெட்டுறது யாரோ இது புதுசாக ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டுருக்காங்க. மற்றபடி யாரும் இந்த பிரச்சனையை வந்து கொண்டு வரல. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கலை. மக்கள் வந்து இந்த மாதிரி எல்லாருமே ஒற்றுமையாக அவங்கவுங்க இந்து முஸ்லீம் எல்லாம் ஒற்றுமையாக தான் போய்கிட்டு வந்துட்டுருக்காங்க. யாரும் வந்து யாரு கூடயும் பகை எதுவுமே இல்லாமல் எல்லாமே தாயா பிள்ளையாக பழகிட்டு தான் இருக்காங்க. இது இப்போதைக்கு தேவையில்லாத இஷ்யூவாக தான் தெரியுது. ஏன்னா எல்லாருமே அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்க இந்த ஊரில் இது தேவையில்லாத பெரிய இஷ்யூ ஆகிக்கிட்டு இருக்கு. டெய்லி எப்படி சொல்கிறதுன்னா நார்மலாக போகிற மக்கள் வந்து இதை வந்து பெரிய விஷயமாக எடுத்துக்கல. வெளியிலேருந்து வர்ற மக்கள் தான் இதை பெரிய இஷ்யூ ஆகிக்கிட்டு இருக்காங்க. இங்கே உள்ள நார்மல் போகிறவங்க அண்ணன் தம்பியாக மாமா மச்சனாக தான் பழகிட்டு இருக்காங்க. இது அந்தளவுக்கு பெரிய இஷ்யூ இல்லை. இஷ்யூவாக ஆக்கப்படுது, அதான் விஷயம். அதெல்லாம் யாருமே பாகுபாடு யாருமே பார்க்கல. அது அவங்களே ஒத்துமையாக தான் இருக்காங்க. தேவையில்லாத வேலை கட்சிகள் பார்க்குற வேலை தான் அது, வேறு ஒன்றும் இல்லை. அது ரொம்ப வருஷமாக நடக்குது, புதுசாலாம் நடக்கலை. அது ரொம்ப வருஷமாக அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ புதுசாக இது கிளப்பி விட்றாங்க. இதுக்கு முன்னால் நான் வந்து 50 வருஷம் ஆச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ தான் பிரச்சனை. 50 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம சாமி அவங்க பக்கம் போகும், அவங்க சாமி நம்ம பக்கம் வரும், வீதியெல்லாம் சுற்றும். எந்த சாயா பிள்ளையாத்தான் இருந்தோம். இப்போ தான் பிரச்சனை நடக்குது. காலந்தொட்டு காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயந்தான் இது. இப்போ ஒரு மாதமாக தான் பெரிய இஷ்யூ ஆகிக்கிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை. அந்த தெருவில் உள்ளவங்களை கேட்டால் தான் மேக்ஸிமம் விஷயம் தெரியும். தெருவில் உள்ளவங்க சொல்கிறது ஃபுல்லாக எப்படி சொல்கிறாங்கன்னா, இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நாங்கள் போய் சாப்பிட்ருக்கோம் வச்சுருக்கோம், அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து மக்களுக்கு தெரியாது. அங்கே வந்து அந்த தெருவில் உள்ள மக்களுக்கு தெரியும் எல்லாமே. அவங்க சொல்கிறது இப்படி தான் சொல்கிறாங்க. நாங்கள் போய் சாப்பிட்ருக்கோம், நாங்கள் போய் சேவை அறுத்துருக்கோம், ஆடு அறுத்துருக்கோம், அந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது இந்த மழை என்ன இப்போயா வந்தது, இல்லை தர்கா இப்போ வந்தது, அதெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்தே இருக்குது. புதுசாக கிளப்பிடுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு ஏதோ ஒரு இதை பண்ணி அவங்க பெரிய ஆள் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு என்ன, அவங்க கட்சி வளர்க்குறதா லாபமாக இருக்கும். வேறு என்ன இருக்கும்? கட்சியை இப்படி தான் காமிக்கணும்லாம் இல்லை. மக்களுக்கு நல்லது பண்ணியும் காமிக்கலாம்ல. இப்படி மத கலவரம் பண்ணுறதுனால யாருக்கு நல்லது நடக்க போகுது? யாருக்குமே நல்லது கிடையாது.